கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலையும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து மகிழ கடவோம். பைபிளில் போட்டிருக்கியா? சத்தியத்தை சொல்லித்தரேன், உண்மையை சொல்லித்தரேன், செம்மையான பாதையை சொல்லித்தரேன். வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லித்தருது எல்லாருக்கும். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்கள் எல்லாம் மாறாதவைகள். யாராச்சும் சொல்லியிருங்களையா? யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? நான் சொன்ன வசனம் மாறாது. யார் உலகத்தில் சொல்ல போகிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து பூமியிலே ஒரு பாலகனாய் பிறந்தார், ஊழியம் செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படித்தான் பைபிளில் எழுதியிருக்குது. சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு மேலே உயிரோடு எழுந்தார். சரித்திரம்யா, நான் சொல்கிறது சரித்திரம். இதோ இயேசு நல்லவர்னு சொல்லி யாரையா ஏமாத்துறான்? எவனோ ஒருத்தன் ஏமாத்துறான்யா. எல்லாருமா ஏமாத்துறான்? இயேசு கிறிஸ்து ஜீவித்த நாட்களிலே, மாம்சத்திலே ஜீவித்த நாட்களிலே அவர் பிரசங்கித்தார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்பியா? யாராக இருக்கட்டும், எல்லாரும் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் எல்லாரும் மனம் திரும்பணும், செம்மையான பாதையில் போகணும், சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். மனம் திரும்பினா தவறான பாதையில் போகிறத நிப்பாட்டி நின்று திரும்பி செம்மையான பாதையில் போகணும். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் என்னையா? தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் இதை விசுவாசிக்கிறாங்க, இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நீ ஃபாலோ பண்ணுறியா, நான் ஃபாலோ பண்ணுறியான்ற கேள்வி இருக்கக்கூடாதுயா. எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் இயேசு பூமியில் வந்தார், சிலுவை பாலகனாக பிறந்தார். எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி என்ன? அதான் இயேசு பிறந்தார், இயேசு வாழ்ந்தார், நமக்கு சொல்லி கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்த தேவையில்லை. பைபிள்லேயே போட்டிருக்கியா? இயேசு தன் சொந்த ரத்தத்தை சிந்தி பாவம், சாபம், வியாதி, தரித்திலிருந்து நம்முடைய விடுதலை ஆக்கியிருக்காரு. தினந்தோறும் மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அது. பைபிள் படிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? எபேசு, சிமிர்னா, பெருகமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா, 7 சபையில் 5 சபை நினைக்கிறேன். மனம் திரும்புன்னு இருக்காரு. ஆண்டவருக்கு பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்பணும். மனம் திரும்பணும் என்ன? தவறான பாதையில் அக்கிரமம், அநியாயம், கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, கோர்ட்டில் போய் பொய்ச்சாய்ச்சி சொல்கிறது, அந்த பாதையை விட்டுட்டு அன்பு, இரக்கம், தயவு, நீதி, நேர்மை என்ற பாதையில் வரணும். முயற்சி பண்ணணும். ஆமாம், பரிசுத்தம் என்பது ஒரே நாளில் வராது. பைபிளில் போட்டிருக்கியா? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பைபிள் படிக்க வேண்டிய அளவு படிங்க. பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க நான் கேள்வி கேட்கவே மாட்டேன். நான் சொன்னது தப்புனா விட்டுருங்க. ஆமாம், எந்த மனுஷனையும் ஃபாலோ பண்ணாதீங்க, பின்பற்றாதீங்க. வேத வசனத்தின்படி சொல்லி கொடுத்தா கேளுங்க, இதுக்கு மாறா சொல்லி கொடுத்தா தப்பு, விட்டுருங்க. என்ன கேட்டாலும் சரி, கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராதிருப்பார்கள் போட்டிருக்கியா? மத்தேயு 13 அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கள்.
கண்ணார கண்டும் உணராது இருப்பாங்க, காதார கேட்டும் உணராது இருப்பாங்க. அவன் இருதயம் கொளுத்து இருக்குன்னு போட்டிருக்கியா? செம்மையான பாதையில் போக மனசு இல்லைன்னா அவன் இருதயம் கொளுத்து போய் இருக்குன்னு அர்த்தம். இயேசுனார் காலத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் தெளிவான ஆள். பலமுறை நான் சொல்லியிருக்கேன், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், யார்கிட்டையும் காசு கொடுன்னு கேட்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. ஒரு ஆள் சொல்கிறான், என்னங்க வேலை செய்யுன்றீங்க, நீங்கள் கம்யூனிசம் பேசுகிறீங்க. நான் கம்யூனிசமாக பேசுகிறேன்? நான் வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கியா? முதலாளியை நல்லா இருக்கணும், தொழிலாளியை நல்லா இருக்கணும். மனம் திரும்புங்கய்யா. என்ன தப்பான பாதை எதுவாக இருந்தாலும் அதை விட்டு மனம் திரும்புங்க. அவர்கள் இருதயம் கொளுத்து இருக்கிறது. ஆமாம், இந்த பிரபஞ்சத்தின் உலக காரியம் எல்லாம் பிற்பாடு பைபிளில் போட்டிருக்கியா? எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழியில் அந்த வசனம் இருக்கு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவத்துக்கு அடியேனை விலைக்கு காரும். அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. பைபிளியா? ஒவ்வொரு மனுஷனும் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? சூற கூட குறைய யாரும் பேசலாம், யாரும் பேசலாம். இருதயத்தில் குத்தப்படணும் தேவனுடைய வார்த்தை. வேத வசனம் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது. பைபிளியா? நான் என் பலமுறை சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஏதாவது புகழ் வேணும், பணம் வேணும்னு எவனையும் ஏமாற்ற நான் அவசியமே இல்லையா? எதுக்கு தேவை? சத்தியத்தை சொல்லிவிட்டு இது இப்படி சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு எத்தனை பேச்சு பேசணும்? 10 நிமிஷத்தில் பேசுகிறதா 1/2 மணி நேரமாக பேசுகிற, என்னென்னத்தையோ பேசுகிற. தேவையா? எல்லா நேரமும் பணம் உதவாது, எழுதி வச்சுங்க. பைபிளில் இருக்குது. கடவுளுடைய கோபாக்கியனை வந்தால் பணம் உதவாது போட்டிருக்கு. செப்பனியான்ற புஸ்தகத்தில் இருக்குது. கர்த்தருடைய கோபாக்கியனின் நாளிலே தங்கள் வெள்ளியும் பொன்னியும் தெருவிலே எரிந்து விடுவார்கள், அது அவர்களை ரட்சிக்காது. அதை குறித்து நிறைய சொல்லலாம். ஆமாம், அப்படி எப்படி நல்லா சம்பாதிச்சாலும் சரி, நல்லா இல்லாமல் சம்பாதிச்சாலும் சரி, கோடி கோடியாக ஏன் சேர்க்குறீங்க? அதை கிடைக்க கிடைக்க கொஞ்சம் செலவு பண்ணணுன்ற எண்ணம் வருதா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும் ஏசும். கொஞ்சம் கேளுங்க நான் சொல்கிறத. எந்த சபைக்கு போகிறீங்க, எங்கே காணிக்க கொடுக்குறீங்க, அதெல்லாம் நான் கேட்கல. உங்களுக்கு ஞானம், அறிவு, புத்தி சமத்து கொடுத்தவர் ஏசனார் எனக்கு கொடுக்க மாட்டாரா? தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லையா? துரோகிக்கும் நன்றி அறியாதவனுக்கும் நன்மை செய்கிறாரு. சக்கரவர்த்திக்கெல்லாம் ஒரு சக்கரவர்த்தி, கண்ணில் பார்க்கல, எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறோம். சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கய்யா, செம்மையான பாதையை சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுவிட்டு என்னப்பா வாரு ஜெபம் ஜெபம் ஜெபம். ரைட்டு, ஜெபத்துக்கு உட்பாடு சோத்திரத்தினாலே கிருபை கிடைக்கும்ல, பைபிள் இருக்குல்ல. 2 கொரிந்தியர் 4:15 அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும். கிருபை வந்துருச்சுல்ல, அப்போ செம்மையான பாதை, நேர்மையான பாதை, அன்பான பாதையில் போக வேணாமா? பைபிள் படித்தாச்சுன்னாக்கா திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வருஷக்கணக்காக பைபிள் படிச்சுட்டு என்னை அவன் ஏமாற்றிட்டான் அப்படியா? ஏசுனார் ஒன்றும் சொல்லித்தரலையா? கூட நடந்து வரும்போதே இவன் ஏமாற்றுவான் ஏமாற்ற மாட்டான்னு சொல்லித்தரலையா? பைபிள் சட்டம் எல்லாத்துக்கும். ஒரு சத்துரு பசியாக இருந்தால், நம்மளை வயிறவன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் வாங்கி கொடுன்னு போட்டிருக்கு. எவ்வளோ சொல்லணும்?
நானும் இப்படித்தான். நானும் செம்மையாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும். எவனுக்கும் தீமை செய்யக்கூடாது. இவன் வயிற்றுலையும் அடிக்கக்கூடாது, இவன் தலையிலையும் அடிக்கக்கூடாது. வேலைக்கு தக்க கூலி, கூலிக்கு தக்க வேலை இருக்கணும். நான் போதவர், நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் தீர்க்கதரிசி, எல்லோரும் எனக்கு காணிக்கை அனுப்புவீங்கன்னா என்ன நியாயம்? கேட்க ஆள் இல்லை. தனக்குன்னு ஒரு தாடியை வளர்த்துக்கிறது, தனக்குன்னு ஒரு காவி சட்டையை போட்டுக்கிறது. அப்படியா? பெரிய அப்போஸ்தலன்யா, பிரதான அப்போஸ்தலன் ஒரு ஆள் பவுல். தன் சொந்த கைகளினாலே வேலை செய்தேன்னு போட்டிருக்கு பைபிளில். அதை மாற்ற முடியுமா? பூமி மாறி சுற்றினாலும் சரி, பைபிளை மாற்றவே முடியாது. நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு ஏசுனாரே சொன்னாரியா. 1000 தடவை ஏசுனார்னு ஏன் சொல்கிறேன்? அவரோட பெரிய ஆள் யாரும் கிடையாதுயா. அவர் பெரிய பிரசங்கார், இவர் பெரிய பிரசங்கார். அதோட எல்லாத்தோட பெரிய பிரசங்கார் ஏசுனார். அவரை போல போதிக்கிறவன் ஒருவனும் இல்லைன்னு போட்டிருக்கியா. ஏசுனாரை ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போயிருக்கான் 2 பேர். அவர் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அரெஸ்ட் பண்ணாமலே வந்துட்டேன். என்னப்பா போனீங்களே, அரெஸ்ட் பண்ணலையா? அவர் பேசினது போல் ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை அப்படின்னா தெரியுமா? எப்படி ஏசினார், எப்படி பேசினார், எவ்வளோ அன்பாக பேசினார், இரக்கமாக பேசினார், புத்தியாக பேசினார், ஞானமாக பேசினார், சிம்பிளாக பேசினார். நான் தான் பலமுறை சொல்கிறேன்ல, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சத்திய வசனமும் வேணான்னா போய்கிட்டே இருங்க. யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பைபிளுக்கு நான் பலமுறை சொன்னேன், பைபிளை குறித்து நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்கிறாலும் உலகத்தில் கிடையாதுயா. உலகத்தில் எத்தனையோ கேள்விக்கு பதில் இல்லை, பதில் கண்டுபிடிக்கவும் முடியலை. 4 நாள் பைபிள் படிச்சுட்டு கேள்வி வைப்பீங்களாக்க, அது எப்படி, இது எப்படி? அவரை போய் கேளு. நாங்களாம் எழுதி வச்சுருக்கோம், எங்கள் சர்ச்சில் எழுதி வச்சுருக்காங்க, எங்கள் தாத்தா பூட்டனா எழுதி கொடுத்துருக்காங்க. வேண்டாத கேள்வி யாரும் கேட்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. பைபிளை குறித்து என்ன கேள்வி கேளுங்க, என்ன படிச்சிருக்கேன், என்னடா வேலை பார்க்குறேன்னு கேளுங்க, அதில் நியாயம் இருக்குது. பைபிளை குறித்து அதென்ன இதென்னு கேட்க, நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன்யா, பைபிளுக்கு அத்தாரிட்டி ஏசுனார் தான்யா, அவரை தான் போய் கேட்கணும். அது என்ன இது என்னன்னு. இந்த பைபிளை பூரா படித்து முடிக்க, அதை ரசிக்க, ருசிக்க, செயல்பட, அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்க 100 வருஷம் பத்தாதியா, தெரியுமா? பத்தாது. அவ்வளோ விஷயம் இருக்குது. தேன்களும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது. அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பைபிள் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று அதிகாரி கிடையாது. தப்பாக பிரசங்கம் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க? ஒரு ஆள் பாதிக்கப்பட்டால் மற்றவனுக்கெல்லாம் எரிச்சலாம். யார் சொன்னது? யார் சொன்னது? உங்களுக்கு தான் பேச தெரியுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? தேவையில்லாமல் யாரும் பேசாதீங்க, யாராக இருந்தாலும் பேசாதீங்க. சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க, சமாதானத்தை சொல்லிக் கொடுங்க, செம்மையான பாதையில் போகிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. அவ்வளோதானே. மற்றவனை பற்றியே பேசுகிறீங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? பைபிளில் இருக்குது. ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கியா, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவ்வளோ பெரிய ஆள், புரியாது நமக்கு. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். நான் தான் பலமுறை பேசியிருக்கேன். நோ என்ட்ரின்னு போட்டால் எல்லாம் வண்டியை திருப்பிடுறாங்க. மோட்டர் சைக்கிளு, காரு, லாரி, பஸ்ஸு, கட்ட வண்டி, ட்ரைசைக்கிள் எல்லாம் திருப்பிடுறேன். எழுதப்பட்ட வார்த்தை. ஒன்வேன்னு போட்டால் சர்ன்னு போகிறாங்க. சப்னு சொல்கிறாங்க, நின்னா கூட பயம் இல்லாமல் போகிறாங்க. ஏன் சார்? எல்லா வண்டியும் போது நானும் போகிறேன் ஒன்வே.
சப் இன்ஸ்பெக்டர் ஒன்றும் கோவிக்க மாட்டார். இந்த பக்கம் போகலான்னு தான் போட்டிருக்கு. வேதமே வெளிச்சம், போதக சிற்றியே ஜீவ வெளி. ஏன் கோவிக்கிற? சொல்கிறவனை ஏன் கோவிக்கிற? உங்களுக்கு நன்மை உண்டாக சத்தியத்தை சொன்னால் கேளுங்க. பொறாமையில் இப்போ என்ன பொறாமை? நீங்கள் தான் கோடிக்கணக்காக வச்சுருக்கீங்களா? ஏயா உலகத்தில் எத்தனை பேர் கோடிக்கணக்காக வச்சுருக்கேன். அவங்க மேலையெல்லாம் நாங்கள்லாம் பொறாமைப்பட்டுக்கிட்டா இருக்கேன். அவங்க உழைக்கிறாங்க, பிழைக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு என்ன? பேசும்போதே அவங்க பொறாமை. என்ன பொறாமை? தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்காதீங்க. ஆமாம், பொறாமையா? என்ன பொறாமை? யாருக்கும் எந்த பொறாமையும் கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராதிருப்பார்கள். ஆல்வேஸ் லேர்னிங் பட் நாட் கம் டு த அண்டர்ஸ்டாண்டிங்னு போட்டிருக்கியா? புரிந்து கொள்ளும் சக்தியே இல்லை. தவறான பாதையிலே போகிறான். யாராக இருக்கட்டும். பைபிளில் போட்டிருக்கியா? மனுஷன் எதை விதைப்பானோ அதே அறுப்பான். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். நானா எழுதி வச்சேன். அவர் மேலே பொறாமை. அவர் மேலே வந்துட்டார். அது எங்களுக்கு என்ன? அவர் மேலே வந்தானா கீழே வந்தானா எங்களுக்கு என்ன? நிறைய சொல்லுவேன் நான். ஆமாம், தரக்குறவன் யாரையும் பேசாதீங்க, யாரையும் பேசாதீங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன். நல்ல நாட்களை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலைக்கு காத்து கொள்ள கடவன். பைபிள். தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். பைபிள். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பைபிள். சும்மா கண்டபடி உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசுகிறீங்களா? பேச வேண்டியதை பேசுங்க ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் தேவனுடைய சித்தம். துன்மார்க்கன் சாவது எவ்வளவு வேணும் எனக்கு விருப்பமோ அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாகரவனுடைய சாவை நான் விரும்பவில்லைன்னு பைபிளில் போட்டிருக்கியா? அவனை பற்றி இவனை பற்றி மனுஷனை எதுக்கு புண்படுத்த பேசுகிறீங்க? துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை விலகும்படி அவனை எச்சரி. பைபிள். நீதிமான் நீதியை விட்டு விலகினால் அவனை எச்சரி. பைபிள். பைபிளுக்கு விரோதமாக பேசுனா கேட்காதீங்க, விட்டுருங்க. நீங்கள் தான் ரொம்ப விவரமானாலும் மற்றவெல்லாம் விவரம் இல்லாதவன் நினைக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. இன்னும் பைபிளுக்கு விவரம் எழுதிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காலையும் ஜெர்மன்லேயும் இங்கிலாந்துலேயும். தெரியுமா? கமெண்ட்ரி இதுக்கு இன்னும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா? எத்தனையோ ரகசியம் இதில் இருக்குது, கண்டுபிடிக்க முடியல. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நீங்கள் படிங்கயா. நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களா நான் கேட்கல, கேட்கவும் மாட்டேன். நான் எனக்கு தேவையே இல்லையே. 4 நாள் பைபிளை படிச்சுட்டு 4 கேள்வி கேட்க ஆரம்பிக்காதீங்க யாரும். ஆமாம், நல்லா வருஷக்கணக்காக பைபிள் படிக்கிறேன். வருஷக்கணக்காக சுமார் எவ்வளோ வருஷமான ஆயுசில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் சில கேள்விக்கு பதிலே இல்லை. தனக்கு ஒரு கடைக்கு போகிறோம்னாக்கா துவரம்பருப்பு வேணும்னா காசு கொடுத்து துவரம்பருப்பு வாங்கிட்டு போக வேண்டியதானையா? அந்த சோப்பு என்ன விலை, இந்த சோப்பு என்ன விலை, கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு வாங்காமல் போகிறேன். என்னத்துக்கு? தேவையா? தனக்கும் வாங்கலை, தெரிஞ்சுக்கிடவும் விரும்பலை, பிறகுக்கு கேள்வி கேட்குறாங்க. வேணுன்ற பொருளை வாங்கிட்டு போக வேண்டியதானே? சமாதானம் வேணுமா? செம்மையான பாதையில் போ. மனைவிக்கு துரோகம் பண்ணாத பைபிளில் இருக்கியா? அதை எத்தனை பேர் சொல்கிறீங்க? இவன் கோவிக்கிறான், அவன் பெருமையாக, அவர் வளர்ந்தது இவனுக்கு பொறுக்கலை. யாருக்கு பொறுக்கலை? நீங்கள் என்ன பெரிய கில்லாடி?
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. இளவயதின் மனைவிக்கு துரோகம் செய்யாதே. பைபிளியா? பைபிளை எத்தனை பேர் சொல்கிறீங்க? கையில் பைபிளை வச்சுக்கிட்டு அடுத்தவனை பிடிச்சி வஞ்சிக்கிட்டே இருக்கிற. அவனுக்கா ஜோமனு, அவனுக்கா ஜோமனு. தனிப்பட்ட மனுஷன் மனம் திரும்பணுமா இல்லையா? மனம் திரும்பணும்ல. தான் உண்டு, தான் மனைவி உண்டு, தான் பிள்ளை உண்டு. பிள்ளைகளின் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். பைபிளியா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஒரு ஆள் பேசுகிறீங்களா இந்த வசனத்தை? ஒருவேளை 1-2 பேர் பேசியிருப்பீங்க, நான் கேட்காம இருந்திருப்பேன். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவை பெற்றுக்கொள்வான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில், உன் வீட்டில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பைபிளியா? உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்று போல் இருக்கும். பைபிள். அதுக்கு விரோதமாக ஏன் பேசுகிறீங்க? உங்களுக்கு தான் பேச தெரியுமா? தீர்ப்பு சூப்பர் தீர்ப்பு வரும். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் போட்டிருக்கு. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். தலைமுறை தலைமுறை அவர் ஆசீர்வதிக்கிறவர். தவறான வார்த்தையை ஏன் பேசுகிறீங்க? ஆயுசு 70 வருஷம், பலத்தின் மீதியால் 80 வருஷம். அது மட்டும் இல்லை, 120 வருஷம் கூட நீங்கள் இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. கேள்வி பைபிளுக்கு விரோதமாக யார்கிட்டையும் கேள்வி கேட்காதீங்க. பைபிளே கேளுங்க. பைபிளை சொன்னவர் யார்? இதை எழுதி வச்சது யார்? அவரை போய் கேளுங்க. உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க விட்டவர், அவரை போய் கேளுங்க. சர்வ வல்லமுள்ள பிதாவே, இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்னு கேளு. சட்டப்படி டிகிரி படித்தவனே ஒரு கிராமர் கேள்வி கேட்டால் சொல்ல தெரியலை. 10 வருஷமாக படிச்சிருக்கேன். 4 நாள் பைபிள் படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்குறீங்களாக்க? யாராக இருக்கட்டும், என் தேவையா உனக்கு? எனக்கு தேவையா? பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். ஒரு ஆள் ஜோம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார். அவங்கவுங்களுக்கு ஜோம் பண்ணணுமையா? போதவர் ஜோம் பண்ணுறது கொஞ்சம்தான். ஆமாம், 5000 பேருக்கு 10,000 பேருக்கு பாஸ்டர் ஜோம் பண்ணால் உடனே கேட்டுவாரா? நீ அவன் செம்மையாக நடக்க வேண்டாமா? உண்மையாக நடக்க வேண்டாமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கிட்ட மன்னிப்பு கேளியா முதல்ல? ரொம்ப பேர் பணத்தில் உண்மையாக கிடையாது. நான் எல்லாரையும் சொல்லலை. ரொம்ப பேர் பணத்தில் உண்மையே கிடையாது. அடுத்தவன் காசு தனக்கு வரணும்னு தான் எல்லாம் செய்கிறாங்க. நியாயமா? யாருமே சொல்லக்கூடாதான். ஏன் சொல்லக்கூடாது? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். தேவையெல்லாம் கொடுப்பார்ல. மனைவி, பிள்ளை, காரு, மோட்டர் சைக்கிளு எல்லாம் கொடுப்பார்ல. தேவைக்கு கொடுப்பார்ல. அடுத்தவன் காசில் ஆடம்பரமாக வாழணும் அப்படியா? அதெல்லாம் சொல்லாத. இயேசுவின் அன்பை பற்றி சொல்லு. இயேசுவின் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லு. அப்படியா? பைபிளில் எத்தனை இடத்துல இருக்குது? எதனால் ஒருவன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமைன்னு போட்டிருக்கு. தம்மடிக்கிறவன் தம்மடிக்கிறத விட்டுட்டு வெளியே வர முடியலன்னா தம்மடிக்கிறதுக்கு அடிமையாக இருக்கிறான். சரக்கு போடுறவன் அதை விட முடியல சார் அப்படின்னா சரக்கு போடுறதுக்கு அடிமையாக இருக்கிறான். சம்சாரம் வேணாம், இன்னொரு பொம்பளையால் வேணும்னா அவன் அதுக்கு அடிமையாக இருக்கிறான். பைபிளியா? எதனால் ஒருவன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமைன்னு போட்டிருக்கு. நானும் எழுதி வச்சேன். உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தமாக இருங்கள். சின்ன சின்ன காரியத்தில் விலகுனெல்லாம் திரும்ப வந்துடுங்க. ஜெபிக்கலை, வேதம் வாசிக்கலை, உபவாசிக்கலை, காணிக்க கொடுக்கலன்னா வந்துடுங்க உடனே. சாமுவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் போட்டிருக்கியா, உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாவிட்டால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். செவிக்காட்டியலே பாவம்னு சாமுவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருக்கியா? நல்லா சம்பாதிக்கிறது பைபிளில் இருக்கியா? பைபிளு பைபிள் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னாரு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், பக்தி
பரிசுத்தம் பரிசுத்தம், பக்தி பக்தி, கடவுள் கடவுள்னு சொல்லி கோடிக்கணக்கில் அடிக்கணுமா? அப்படியா? கண்ட சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனை எப்படியா நேசிப்பான்? அவர் ராத்திரியும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் வேலை பார்க்குறான்னு பைபிள்லேயே போட்டிருக்கு. என்னென்ன வேலை பார்க்குறான். ராத்திரி கம்ப்யூட்டரில் வேலை பார்த்தாலும் சரி, டவரில் வேலை பார்த்தாலும் சரி, லைன்மேன், வயர்மேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஸ்டவ்ஜர், என்னென்னத்தில் வேலை பார்க்குறான். அவன் கொண்டாந்து காணிக்க கொடுக்குறான். யாராக இருக்கட்டும், பக்தி பக்தின்னு சொல்லி ஆடம்பரமாக வாழக்கூடாது, ஊரை ஏற்கக்கூடாது, யாரும் ஏற்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். வேதவசனம் தெளிவாக சொல்லி இருக்குது. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஒரு ஆள் 10 வயசு 15 வயசு சொல்கிறான், சார் இந்த வழியாக போகாதீங்க, அந்த பக்கம் ரோடு வெட்டி போட்டிருக்கு, அந்த வழியாக போங்கன்னா, போடா சின்ன பையன், நீ பெரியவனா? அப்படியே பேசுகிறது. நம்முடைய நன்மைக்கு அவன் சொல்கிறாயா? ஏசுனாரே சொன்னாரியா, எருசலேம் தேவாலயம், எருசலேமை பார்த்து கேட்டார். ஏசுனார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்திலே அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. பைபிளியா? எருசலேம் அப்பத்தின் வீடுன்னு சொல்லுவாங்க. பைபிள் படிக்கிறவன், ஆராதிக்கிறவன், இயேசுவை குறித்து பாட்டு படிக்கிறவன் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணுமையா? பணம் பணம் பணம், அப்படியா? பேசும்போதில் பாரு சிலர், பெண்கள் சரியில்லையா? யார்? விவரம் இல்லாமல் பேசாதீங்க. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? எங்கேயாச்சும் பைபிளில் சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சொல்ல முடியுமா? பெண்களுடைய குற்றங்களுக்கு அத்தனைக்கும் புருஷன்தான் காரணம். சொல்லிக் கொடுக்கணும், எதை சொல்லிக் கொடுக்கணும், எப்படி நடக்கணுன்றதை விட்டுவிட்டு புருஷன் தன் கடமையை செய்ய வேணும்னு ஒரு பைபிள் தெரியுமா? தாயும் தகப்பனை விட்டு கல்யாணம் முடித்த பிற்பாடு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்னு போட்டிருக்கேன். மனைவி தாயும் தகப்பனை விட்டுட்டு புருஷனோடு இசைந்திருப்பாள்னு போட்டிருக்கா? கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிருச்சு. பைபிளியா? என்ன சொல்லவா? நானே சொல்லணுமா? மணிக்கணக்காக பேசுவேன் பைபிள் இருந்தாமா. எலியாவின் காலத்தில் நடந்தது என்ன? இஸ்ரவேல் நாட்டில் நடந்ததுயா. இயேசு, ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், பலிபீடத்தை இடித்து விட்டார்கள், தீர்க்கதரிசியை பட்டயத்தினால கொன்னுட்டாங்க. நான் ஒருத்தன் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க பார்க்குறாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நடந்த கொடுமையா பைபிள் இருக்கு. இன்னைக்கு ஊழியம் ஊழியம் ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறீங்க. ஏன்? எதை பாரு, ஜெபத்தோட்டம், ஜெப கோபுரம், ஜெப மலை, ஜெப கிராமம், அவனுடைய படிப்பு, அழகு, அறிவு, ஆரோக்கியம், சம்பாத்தியம், எத்தனை பேர் சொல்லித்தர்றீங்க? எத்தனை பேர் சொல்லித்தர்றீங்க? ஒரு வாலிபனை கூப்பிட்டா 50 வாலிபனை கூப்பிட்டு வச்சு நல்ல அருமையான டீச்சிங் கொடுக்கலாம்ல? அவன் ஏட்டிக்க முடியாம மயிர் வளர்ப்பானா? கிறிஸ்தவ குடும்பத்தில் கம்மல் போட்டுட்டு அலைவானா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத. வையாதே, திட்டாதையா. அவனை அன்பாக கூப்பிட்டு சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்தானே அவனை கம்பெடுத்து அடிக்கிறது. பெரிய பாஸ்டா அவர் பெரிய பாஸ்டா. நீங்கள் ஐயா எழுப்புதல் வருதுன்னு வேறு சொல்லிக்கிறீங்க. எழுப்புதலுக்கு விரோதமாக எல்லாம் பேசுகிறது. அப்புறம் எழுப்புதல் வருதான், நாங்களும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். டிவியில் ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். வந்தவனை அன்பாக கொடுத்து அவனை 10 தடவை புத்திமதி சொல்லி கொடுத்தா அவன் செம்மையான பாதையில் போவாயா. தகப்பனுடைய பாசம், அன்பு, நேசம் இருக்கணுமா இல்லையா? சர்ச்சு பாஸ்டர்னா அன்பாக இருக்கணுமா இல்லையா? பைபிள்லையா? இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறேன் நான் புறம்பே தள்ளுவது இல்லை அப்படின்னாரு. மனம் திரும்புங்க. என்ன பெரிய ஆள்? கட்டடம் பெருசாக கட்டி வச்சு 10,000 பேர் வந்தால் பெரிய ஆளா? அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் லட்சக்கணக்காக ஆள் இருக்கான், லட்சக்கணக்காக.
அதை வச்சு தீர்ப்பு கொடுக்க முடியுமா? சத்தியத்தை போதிக்கிறாள் தான் பெரிய ஆள். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே பைபிள். மனம் திரும்புங்க. யாராக இருந்தாலும் அன்பை வெளிப்படுத்துங்க, சமாதானத்தை வெளிப்படுத்துங்க, இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. தப்பாக பேசாதீங்க. நான் கரெக்டாக எடுத்து சொல்லவா? சாது ஏசாசுன்னு நாகர்கோவில் ஒரு ஐயா இருந்தார். நான் சொல்ல விரும்பலை, வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன். அவரை தரக்குறைவாக பேசுகிறீங்க. அப்படி அவருடைய அனுபவம் எனக்கு தெரியும். அவர் பிரசங்கத்தை நேராக ஒரு உயிரோடு இருக்கும்போதே 1986 நான் நாகர்கோவிலுக்கு போய் கேட்டிருக்கேன். எதுக்கு பொய்யா எதுக்கு பேசுகிறீங்க? பைபிளை பேசுங்க, பைபிளை பேசுங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீங்கள் மட்டும் கரெக்டா? தேவையா? மனம் திரும்புங்க. யாராக இருந்தாலும் மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. தேவனுடைய வார்த்தை வெளியேறப்பட்டது. புருஷன் மனைவி அப்படின்ற ஒரு செட்டப்பை கெடுக்காதீங்க. 128ஆம் சங்கீதத்தை எத்தனை பேரையா சொல்லித்தர்றீங்க? நான் அந்த ஊழியம் பார்க்குறேன், இந்த ஊழியம் பார்க்குறேன். நல்லது. கிராமத்தில் ஊழியம், வெளிநாட்டு ஊழியம், நம்ம வட இந்திய ஊழியம் நல்லது இல்லைன்னு யார் சொன்னா? பணத்தில் உண்மையாக இருக்கமா? பணத்தை சம்பாதிக்கிறதுல உண்மையாக இருக்கிறோமா? செலவு பண்ணுறதுல உண்மையாக இருக்கிறோமா? பழக்க வழக்கத்தில் உண்மையாக இருக்கமா? நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்ல நான் விரும்பலை. இப்போ என்ன என்னை கோவிப்பீங்க, வையிறீங்க, திட்டுறீங்க. நீதிமான் நீதியை விட்டு விலகினால் அவனை எச்சரி. பைபிளியா? யோவான் சாணன் என்ன செஞ்சாரு தெரியுமா? பைபிள் இருக்குல்ல. தன் தலை போகிற காரியம் வந்தாலும் சத்தியத்தை சொன்னாயா. ஒருத்தன் செய்கிற தப்புன்னு சொன்னாயா. குற்றவாளியை தீர்க்காதே. யார் குற்றவாளியாக தீர்க்கிறது? எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? செம்மையான பாதையில் போன்னு சொல்லியிருக்கு, அதை சொல்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் கண்ணால் பார்த்து நீ செஞ்சது தப்புன்னு வாதாடலை, பொதுவாக சொல்கிறோம். நீதிமான் நீதியை விட்டு விலகினால் அவனை எச்சரி. பைபிள். உங்களுக்கு 4 வசனம் தெரியுதுமா? எங்களுக்கு 4 வசனம் தெரியும். சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுயில் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகும்படி அவனை எச்சரி. சொல்ல வேண்டியது கடமை. இந்த வழியாக போகாதப்பா, நல்ல பாதையில் சம்பளம் வாங்கிட்டு சாராய கடைக்கு போகாத. மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு பொம்பளைக்கு பரோட்டா வாங்கி கொடுக்காத. சொல்லக்கூடாதா? பைபிள் இருக்குல்ல. தேவனுடைய வார்த்தை எழுதி கொடுத்துருக்கு இல்லையா? எழுதி கொடுக்கல, அதெல்லாம் சொல்ல வேணாம். நல்லா சம்பாரித்து எனக்கு மாத்திரம் காணிக்க கொண்டாந்து போடு, நான் பெரிய ஆஃபீஸராக இருப்பேன். அப்படியா? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தெர் இஸ் நோ பார்ஷாலிட்டி வித் காட்னு போட்டிருக்கியா? எத்தனை வசனம் வேணும்? கலாத்தியர் 2:6 இந்த வசனம் இருக்குது. ரோமர் 2:11 இந்த வசனம் இருக்குது. அப்போஸ்தலர் 10:34 இந்த வசனம் இருக்குது. தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. எல்லாரையும் நேசிக்கிறார். நல்லவனை நேசிக்கிறார், கெட்டவனை நேசிக்கிறார். நீடித்த நாட்களால் உன்னை வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. மனம் திரும்புங்க. யாரை சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சால் மனம் திரும்புங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்துக்கு கீழ்ப்பணிந்தபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் திறந்த வாசல் இருக்கும் இல்லையா? அதை சொல்லி தர மாட்டேங்கிறீங்க. அவருக்கு ஜோம் பண்ணு, இவருக்கு ஜோம் பண்ணு. மனம் போல் வாழ்கிறதுக்கு நாங்கள் ஜோம் பண்ணணுமாக்க? அப்படியா? அவர் உனக்கு பணம் கொடுப்பாரு, கோடி கோடியா, நீ அவருக்கு கொடுப்ப, 2 பேரும் சேத்தாலியாக இருப்பீங்க. செம்மையான பாதைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இதை யாரும் சொல்லித்தர்றதே கிடையாது. எத்தனை பேர் சொல்லித்தர்றீங்க? ஒரு ஆள் 2 ஆள் தான் சொல்லித்தர்றீங்க. எல்லாம் ஜோம் பண்ணு. ஏசு கிறிஸ்து இறக்கமுள்ளவர் ஆமா, ஏசு கிறிஸ்து அன்புள்ளவர் ஆமா, இல்லைன்னு யார் சொன்னா? நீங்களும் நானும் செம்மையான பாதையில் போகிறோமான்றது தானே முக்கியம். ஒன்றுமே சொல்லாத.
என்ன ஒன்றுமே சொல்லாத? மனைவி பிள்ளையும் கண்ணீர் விட வைக்கலாமா? பைபிளில் இடம் இருக்கா? பெரிய போதகரன் என்ன பெரிய போதகர்? மனுஷன் தானையா. பைபிளுக்கு வெளியே பேசுகிறாள் என்ன பெரிய ஆள்? யாராக இருக்கட்டும், பைபிளை விட்டு வெளியே போனால் யாராக இருந்தாலும் தப்பு தான்யா. அவன் ஏறோதாக இருந்தாலும் சரி தப்பு தான். தாவீது ராஜாவாக இருந்தாலும் தப்பு தான் பைபிள் சொல்லுது. அவங்கள அழிஞ்சு போகணும்னு சொல்லலை, அவங்க திருந்தணும்னு சொல்லுது. வசனம் இருக்கு இல்லையா? துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவு வேணும் விருப்பமோ அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாகரவனுடைய சாவை நான் விரும்பவில்லை. பைபிள் அவரே விரும்பலன்னு போது நாங்கள்னா ஒருத்தன் அழிஞ்சு போகணுன்னு யார் சொல்கிறா? மனம் திரும்பணும்னு தான் சொல்கிறான். நான் மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்கேன், கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி. தவறான பாதையில் ஏன் போகிற? யாராக இருக்கட்டும். ஆதாம் துரோகம் பண்ணான், இஸ்ரவேல் ஜனங்க துரோகம் பண்ணாங்க, யூதாஸ் காரியத்தை துரோகம் பண்ணான். உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதன்னு மல்கியால வசனம் இருக்கியா? ஒரு ஆள் பேசுகிறீங்களா? ஒரு ஆள், ஏதோ ஒரு ஆள் 2 ஆள் தான் பேசுது. அதையும் பாலிஷாக பேசுகிறீங்க. வழுக்கிற தேங்காயை உப்புக்கல்ல வச்சு அடுறான மாதிரி நச்சுன்னு பேச மாட்டேங்கிறிய. சின்ன காரியமாக ஜெபிக்கலை, நாளைக்கு ஜெபிக்கலாம். வேதம் வாசிக்கலை, காலையில் சாயந்தரம் வாசிக்கலாம். சர்ச்சுக்கு போகலாம், அடுத்த வாரம் போகலாம். மாப்பாதகத்தில் தலையிடக்கூடாதுல்ல. அவன் கண்ணீர் விட்டு மனம் கசந்து அழுதும் மனம் மாறுதலை கண்டடையாமல் போனான்னு ஒரு வசனம் இருக்கு, தெரியுமா? படித்து பார்த்துருக்கீங்களா? இந்த சரீரத்துக்கு விரோதமாக தப்பு செய்யாதடான்னு போட்டிருக்கியா? நான் தான் சொல்கிறேன்ல, சர்ச்சுக்கு போகலன்னா அடுத்த நாள் போயிடலாம். காலையில் ஜெபிக்கலைன்னா மத்தியானம் ஜெபிக்கலாம், ராத்திரி ஜெபிக்கலாம். காணிக்க கொடுக்கலன்னா அடுத்த வாரம் கொடுத்துடலாம். சரீரத்துக்கு விரோதமாக தப்பு செஞ்சா இதவே கெடுக்கலாமா? உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்ததுன்னு இயேசுநாதரே சொன்னார். இயேசுநாதர்னா யார் நினைச்சிங்க? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர், தெரியுமா? தப்பவே முடியாது. சரீரத்தில் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்படணும். பைபிள் நீதிமானுக்கே பூமியிலே சரி கட்டப்படுமே. பைபிளியா? நியாய தீர்ப்பு அதுக்குள்ளே சிலர் பரலோகம் போக முடியாது. என்ன பரலோகம்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டா? நாளை கழிச்சு வண்டி ஏறி போகிறதுக்கு பரலோகம் போக முடியாது. எங்களுக்கு தெரியாது. ஆயிரக்கணக்காக பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஞாபகம் இருக்கட்டாமா? பூமியில் செம்மையா வாழியா, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன் இருக்கார்ல. நீங்களும் நான் நல்லா இருந்தால் 4 பேருக்கு உதவி செய்யலாம், 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லலாம், 4 பேருக்கு வடை வாங்கி கொடுக்கலாம். அதனால தான் சொல்லியிருக்காரு, கோதுமை மணியானது அம்பாரத்திலே சேர்க்கப்படுவதோல முதிர் வயதிலே உன் பிதாக்களோடு சேர்க்கப்படுமா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? பெரிய பாஸ்டான், உலகத்துக்கே பெரிய பாஸ்டான். பாசிட்டிவாக பேசுகிறீங்களா? பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கா? யாரோரோ தலைவர்லாம் அவன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரோரோ தலைவர்களாம், இன்னா ஊழியக்கார், இன்னா ஊழியக்கார். ரைட்டு, ஏசுநாதரை விட பெரிய ஆள் யாரையா? அவர் சொல்லி கொடுத்ததை சொல்லுங்கய்யா. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்க விடாதுன்னு இருக்கு. ஆசாரின் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். பைபிள். அமெரிக்கா தலைவர், லண்டன் தலைவர், ஜெர்மன் தலைவர், இதவே சொல்லி பொழுதுபோக்குறீங்களா? அது உங்களை வேற சொல்லிக்கிறீங்க. அவன் 5000 ரூபா காரை வச்சுட்டு 1.25 ரூபா 1 லட்சம் ரூபா மோட்டர் சைக்கிளை வச்சுட்டு ஓடி சம்பாரித்து காணிக்க கொடுக்குறேன். நீங்கள் என்னடானா 25 லட்சத்துக்கு கார் வாங்குறீங்க. தேவையா? நீங்கள் உழைச்சி நீங்கள் கம்பெனி வச்சு ஃபேக்ட்ரி வச்சு வாங்கினா அதில் நியாயம் இருக்குது. யாராக இருக்கட்டும்யா, ஜனத்தை வஞ்சிக்க கூடாதுல்ல. அதுவும் ஆண்டவர் பக்தின்னு சொல்லி ஏமாற்றக்கூடாதுல்ல. அப்புறம் இந்த நாடு எப்படி நல்லா இருக்கும்?
நாடு நல்லா இருக்க, பூமியில் எல்லாரும் நல்லா இருக்கத்தான் இயேசு வந்தார். நல்ல உபதேசம் சொல்லி கொடுத்தவர் தானே இயேசு. பிரத்தியாம் மனைவியை இச்சையாது இருப்பாயான்னாரு. இச்சையாது இருப்பேன்னா நீ கணக்கு பண்ணுறேன்னு இருக்க நியாயமா? அவர் தான் மேடையில் பெரிய பிரசங்க, அப்படியா? தேவையா? பைபிளியா? பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த சத்திய வசனம் இயேசுவினுடைய உபதேசம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டுன்னு இயேசுனார் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை மாற்றவே முடியாது, யாராக இருந்தாலும் சரி. உலகத்தில் இனிமேல் இதுவரைக்கும் யாரும் வரல, இனிமேலும் வரப்போகிறது கிடையாது. இதை மாற்றி அமைச்சால் அவனுக்கு இதில் உள்ள கடைசி வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தண்டனை அவனுக்கு நிச்சயமாக வரும், யாராக இருந்தாலும் சரி. இதை மாற்றுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. சில டவுட் கிளியர் இல்லையா? படியா. சில காரியம் தெரியலையா? +2 படிக்கலையா? +2 BA படிக்கிறேன், மேலே வர்றேன், அப்புறம் MA படிக்கிறேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். பைபிளை படிக்க வேண்டிய அளவுக்கு படிக்காமலே கேள்வி கேட்காதீங்க, யாராக இருந்தாலும் கேட்காதீங்க. வேலை பார்த்து சம்பாரித்து மனைவி பிள்ளைகளை கவனித்து கம்பெனிக்கு மேனேஜுக்கு இந்த நாட்டுக்கு நல்லா நடக்காமா? பலமுறை நான் சொல்லியிருக்கேன், எந்த கட்சி தலைவரையும் மானக்கடை வையாதீங்க. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அது நம்ம வேலை கிடையாது. பைபிளியா ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயிரோடு வைக்கிறார், ஒருவனை கொல்லுகிறார். தானியேல் புஸ்தகம் இருக்கா இல்லையா? பைபிள் இருக்குது தானே சொல்கிறேன் நான். எந்த கட்சியாக இருக்கட்டும், ஏன் வையறீங்க, திட்டுறீங்க? வருத்தப்படுங்க, தப்பு நடந்தால் வருத்தப்படுங்க, செம்மையாக நடக்கணும்னு சொல்லுங்க. அவன் அழிஞ்சு போனவன் ஒழிஞ்சு போனவன்லாம் சொல்லக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. எல்லா மனுஷருக்காக தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஒருத்தனை சபிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் அழிக்கிறதுக்கும்? யாருக்கும் கிடையாது. மனம் திரும்புங்க. தவறான பேச்சு இருந்தால் மனம் திரும்புங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, ஏமான வார்த்தையை பேசுங்க, ஆறுதலான வார்த்தையை பேசுங்க. முடிஞ்சால் 10-20 செலவு பண்ணி புத்திமதி சொல்லுங்கள். ஆமாம், எல்லோரும் எனக்கும் அதே தான். ஆளுக்கு ஒரு நியாயம் கிடையாது, பைபிள் எல்லாத்துக்கும் ஒன்று தான். நீதிமானாக நடந்து தப்பு செஞ்சாலே அவனுக்கு பூமியிலேயே தண்டனை இருக்குன்னு போட்டிருக்கியா? நீதிமொழியில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை ஏசுநாட்டை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்குமார். விட்டுறணும். தவறான பாதையில் போகவே கூடாது. அதை பற்றி என்ன விளக்கம் பேசுகிறீங்க? மனஸ்தாபம்னா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணாதியா. மனஸ்தாபம் என்றால் என்ன? நீ மனஸ்தாபப்படுறதுக்கு வழிபாரு. நல்மனச்சாட்சின்னு பைபிளில் போட்டிருக்கு, துர்மனச்சாட்சின்னு உள்ள இருக்கு. தனக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு நியாயம் பேசக்கூடாது. யாராக இருக்கட்டும், முடிஞ்ச உதவியை யாருக்கு செய்யுங்க, எந்த பதவியில் இருந்தாலும் செய்யுங்க. ஒரு தலைவர் குற்றம் செஞ்சால் அதை அவருக்கு சொல்லுங்கள், ஐயா அப்படி செய்யாதீங்க. அவன் அழிஞ்சு போகணுன்னாக்கா இன்னொரு ஆள் வருவான், அவனும் அழிஞ்சு போகணும். அப்படியா? இந்த நாடு முன்னேறணும்னா வாயில் எல்லாரும் வாழ்கன்னு சொல்லுங்கள். அந்த ஆள் ஒழிக, இந்த ஆள் வாழ்க, இந்த வார்த்தை வரவே கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கியா? நல்ல நாட்களை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலைக்கு காத்துக்கொள்ள கடவன். என்ன பிரசங்கம் கேட்குறீங்க சர்ச்சில் போய்? இருக்கிறது 5000 பேர், 10,000 பேர், 10 பேர் யூடியூப்பில் வர்றீங்களா? 10 பேர். அந்த போதகர் சண்டே மட்டும் பிரசங்கம் பண்ணுவார். சீக்கிரம் ஆரம்பித்து சீக்கிரம் முடிக்கணும். இயேசு நல்லவர், இயேசு இறக்கமுள்ளவர், இயேசு அன்புள்ளவர் சொல்கிறீங்களா? எத்தனை பேர் படிப்பாளி இருக்கிறீங்க சபையில்? எத்தனை பேர் இருக்கீங்க? 100கணக்காக இருக்கிறீங்க. பைபிள் தெரிஞ்சவங்க 20 வருஷம் 30 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறீங்க. யூடியூப்பில் வரலாம்ல, சேனலில் வரலாம். எப்போ பாரு பாட்டு 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 பாட்டு. ரைட்டு, பாட்டு ஆராதனை நல்லது, அதுக்கு நான் விரோதியே கிடையாது. நானே ஒரு பாட்டுக்காரன். சத்தியத்தை எடுத்து சொல்லலாம்ல, உங்களால் இயன்ற உதவிகளை யாருக்கும் வழியை செய்யலாம்ல. ஆராதனை முக்கியம். ஆராதனை போட்டு வந்துரு,
காணியை பூரா போட்டுட்டு நீ போ. அப்படியா? தேவனுடைய ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குறபடி சொல்லித்தரேன்மா. எல்லாரும் மனம் திரும்புங்க. யாராக இருந்தாலும் பெரிய ஆளோ சின்னாலோ. பணத்துலேயும் பெண்கள்கிட்டையும் பழக்கத்தில் ஒழுங்காக இருங்காமா. யாராக இருந்தாலும் சரியாம்மா. நீதிமான் நீதியை விட்டு விலகினால் அவனை எச்சரி. பைபிள் XRY. துன்மார்க்கன் சாவது எவ்வளவு வேணும் எனக்கு விருப்பமோ அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர். ஒரு ஆள் பேசுகிறீங்களே அந்த வசனத்தை, ஒரு ஆள். அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவளுக்காக ஜெபம் பண்ணு. அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணு. அப்படியா? பைபிள் இருக்கா? நான் தான் பலமுறை சொல்கிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு வசனம் இருக்கியா? நிறைய வந்தால் 4 பேருக்கு எடுத்து கொடு. நிறைய வந்துருச்சுல்ல. கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்ட எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவே பிரசங்கிச்சார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கணும். ஓர வஞ்சகமாக பேசாதீங்க. நியாயத்திலே முகதாட்சியனை பண்ணுவது ஒரு துண்டு அப்பத்துக்கு அநியாயம் செய்வான்னு போட்டிருக்கு பைபிளில். தப்பு செய்வேன் மனம் திரும்பணும்னு சொல்லியா? அவன் மனம் போல வாழுவான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கணும். அப்படியா? பைபிள் எங்கே இருக்கு? பைபிள் எங்கே இருக்கு? வெளிக்கு வராத மறைபொருள் இல்லைன்னு பைபிள் இருக்கியா? நான் யார் அவன் குற்றவாளி, அவன் குற்றவாளி இல்லைன்னு நான் அங்கே தீர்க்கலை. யாரும் தீர்க்கலை, என் கண்ணால் பார்க்கலையே. ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணலாம். அவர் தனிப்பட்ட ஆள் செம்மையான பாதைக்கு விரும்பணும்ல. சொல்லிக் கொடுக்காம எப்படி திரும்புவார்? ஒன்று அவராக பைபிள் படித்து திரும்பணும், அடுத்த ஆள் சொல்லிக் கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். மனம் திரும்புகள். தவறான பாதையில் எங்கே போனாலும் சரி திரும்ப. காசில் உண்மையாக இருங்க. யாராக இருந்தாலும் சொல்லிவிட்டேன். ஆமாம், சிக்கல் வந்துச்சு, உங்கள் பணம் உங்களுக்கு உதவாது. எத்தனை கோடி வச்சுருந்தாலும் சரி. செப்பனியால் ஒரு வசனம் இருக்குது, படித்து பாருங்கள். சொல்லலாம் சில நேரம், பணம் இருக்கு நான் வெட்டி சாய்ச்சிருவேன். நடக்காது பிரதர், நடக்காது. அவருடைய கோபாக்கியனுக்கு முன்னால் நிற்க முடியாது. அவரை கோபப்படுத்தி வாழ்ந்தவன் யார் அப்படின்னு பைபிளே இருக்குது. நான் ஒன்றா சொல்ல ஆரம்பித்தா 2 மணி நேரம் ஆகும். கேட்ட எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் செம்மையான பாதைக்கு மனம் திரும்புங்க, இயேசுவை பின்பற்றுங்க, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க, யாவரோடு அன்பாக இருங்க. தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக.